தமிழ் திரையுலகில் பேரதிர்ச்சி. பழம்பெரும் நடிகை ரேவதி அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு என்ன ஆனது? உடல்நிலை தற்பொழுது எப்படி இருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நடிகை ரேவதி அவர்கள் உடனடியாக சென்னைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவரது உறவினர்களிடம் ரேவதி அவர்கள் கூறியுள்ளார். மும்பையில் வசித்து வரக்கூடிய ரேவதி அவர்கள் தன்னுடைய வளர்ச்சி சென்னையில் இருந்துதான் ஆரம்பித்தது. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் என்னை அறிமுகப்படுத்தி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துள்ளார். அவரை சந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் மருத்துவர்களோ ரேவதி அவர்கள் தற்பொழுது பயணங்களை மேற்கொண்டால் அவரது உயிருக்கே ஆபத்தாக மாறிவிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை செய்துள்ளனர். 90 காலகட்ட இறுதியில் மிக முக்கிய முன்னணி நடிகையாக தமிழ் சினிமாவில் வலம் வந்தார். கிட்டத்தட்ட தற்பொழுது நடிகையாக இருக்கக்கூடிய நயன்தாரா, த்ரிஷா, அனுஷ்கா போன்றவர்களை விட பல மடங்கு சம்பளமும் அதிகளவு குடும்ப ரசிகைகளையும் கொண்டுள்ளவர்தான் ரேவதி அவர்கள். பல பாடல்கள், வெற்றி பாடல்களை நடனம் மூலமாகவும் தனி திறமை கொண்டு நடிக்க திறமையும் பெற்றவர் விஜயகாந்த் அவர்கள். நடிகர் கார்த்திக், குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சத்யராஜ் போன்றவர்களுடன் மிகவும் நேர்த்தியான நடிப்பின் மூலம் தமிழ் சினிமாவில் வலம் வந்தார். எதிர்பாராத ஒரு துயரமாக சினிமாவில் இவருக்கு வாய்ப்புகள் குறைய ஆரம்பித்தது. புதிய இயக்குனர்கள், புதிய நடிகைகளது வருகையால் இவருக்கு வாய்ப்புகள் குறைந்தது. திருமணத்திற்கு பிறகு சில படங்களை இயக்கினார். மேலும் அந்த படங்கள் வெற்றியடைந்தாலும் அடுத்தடுத்து படங்களை இயக்குவதற்கு தயாரிப்பாளர்கள் குறைவாக இருந்ததன் காரணமாகவும் பெண்ணை வைத்து இயக்க, தயாரிக்க நாங்கள் முன்வரவில்லை என்பதை மையமாக வைத்தே ஒதுக்கிவிட்டனர். இதனால் கணவருடன் மும்பையிலேயே செட்டில் ஆகிவிட்டார். தற்பொழுது உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நடிகை ரேவதி அவர்கள் மீண்டும் சென்னைக்கு வர வேண்டும் என்று மருத்துவர்களிடம் கூறிய பொழுது மருத்துவர்கள் இதனை மறுத்துவிட்டனர். தற்பொழுது விடாப்பிடியாக சென்னைக்கு வந்தே ஆக வேண்டும் என்பதற்காக தனி விமானத்தின் மூலமாக உறவினர்கள் ஏற்பாடு செய்துள்ளனர். இதனால் இன்று இரவு சென்னைக்கு தனி விமானத்தின் மூலமாக நடிகை ரேவதி அவர்கள் வரவுள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களுக்கு நடிகை ரேவதி அவர்கள் நடித்த திரைப்படங்களில் எது பிடிக்கும் என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற தமிழ் திரையுலகில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.